இரண்டாவது வாக்குறுதி, இன்று உங்களுக்கு தெரியும் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் கொடுப்போம் என்று சொல்லி அதை நிறைவேற்றவில்லை. என்று தமிழக மக்கள் எல்லோருக்கும் தெரியும் திமுகவினுடைய பொய் வாக்குறுதிகளால் அவதிப்பட்டிருக்கின்றார்கள். நம்முடைய தமிழக மக்களுக்கு வருடத்திற்கு 3 விலையில்லாத கேஸ் சிலிண்டர் நம்முடைய கூட்டணி சார்பாக 3 விலையில்லாத கேஸ் சிலிண்டரை வழங்கியிருக்கின்றோம். பொங்கல் அன்று, தமிழ் புத்தாண்டன்று, தீபாவளி அன்று 3 முறை 3 கேஸ் சிலிண்டர் நம்முடைய இல்லத்தரசிகளுக்கு அவர்களுடைய வீடு தேடி விலையில்லாமல் வந்து சேரும். அடுத்த வாக்குறுதி, தமிழகம் என்று சொன்னால் நம்முடைய தாய்மார்கள், பெண்கள் மிகச் சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாநிலம். அவருடைய பணியை பொறுத்தவரை மகளிர் கூட்டுறவு சங்கங்கள், மகளிர் சுய உதவி குழுக்கள் இந்தியாவில் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. சிறு குறு நடுத்தர தொழில்கள் MSME மிக அதிகமாக பெண்கள் இங்கே ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை இன்னும் ஊக்கப்படுத்துவதற்காக, அந்த துறைகளுக்கு உற்பத்தி ஆலைகளை நிறுவுவதற்காக 50 லட்சம் வரை 50 lakhs 50 லட்சம் வரை வட்டி இல்லா கடன் அந்த சகோதரிகள் நடத்தக்கூடிய MSME சுயஉதவி குழுக்களுக்கு, கூட்டுறவு சங்கங்களுக்கு கொடுக்கப்படும். அரசு நடத்தக்கூடிய கொள்முதல்ல 20% பெண்கள் நடத்தக்கூடிய வணிக நிறுவனங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும். அதுவும் எங்களுடைய வாக்குறுதியாக உங்கள் முன்பு வைக்கின்றோம்.